Hello everyone, நான் நவீன் குமார். இன்றைக்கி இந்த விட நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வால் டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. என்னோடய பேக்ரவுண்டில் வந்து பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து வால் டைல்ஸ். இந்த வால் டைல்ஸ் வந்து எப்படி ஒட்டியிருக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து வால் டைல்ஸ் வந்து எப்படி ஒட்டியிருக்கும், அதுக்கப்புறம் பேஸ் யூனிட் கேபினெட்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் ஓவரால் வியூ. அதோட டைல்ஸ் ஃபிக்ஸிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து மீதி இருக்கிற ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மறையும். இப்போ கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த கேபினெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி கூட நம்ம டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கோம். அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து உங்களுக்கு புரியும் எப்படி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஆக்சுவலாக வந்து இந்த பேக்ரவுண்டில் வர்றது யூட்டிலிட்டி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா யூட்டிலிட்டியில் வந்து இதே டைல்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா அது கிச்சன் மாதிரி வந்து ஆகிடும். அதனால தான் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், கிச்சன் வந்து செப்பரேட்டாக வந்து டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக டிசைன் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து எல்லா வீடியோலும் சொல்லுவேன். என்னோடய ப்ரீவியஸ் கிச்சன், மாடுலர் கிச்சன், அதுக்கப்புறம் ரெனோவேஷன் ஒர்க்கெலாம் வந்து நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து புரியும். ஈஸ்லாப் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஈஸ்லாப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. டைல்ஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சிங்க் வந்து இந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஆக்சுவலாக சிங்க் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சைடு இருந்தது, இப்போது இந்த சைடு வந்து மாற்ற போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே டைல்ஸ் தான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி பிளெயின் டைல்ஸ் வந்து யூட்டிலிட்டியோட அதோட ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுக்கப்புறம் இந்த வால் டைல்ஸில் வந்து நீங்கள் 2 ஃபீட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த 2 ஃபீட்டுன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த 2 ஃபீட் வியூ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பர் யூனிட் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட வியூன்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். இந்த 2 ஃபீட்ன்றது வந்து அதோட 2 ஃபீட்ன்றது வந்து 600 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் வரும். 600னா எம்எம்மில் வந்து கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி வரும். அதில் இருக்கிற டைல் வந்து பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இதோட டைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/1. உங்களுக்கு லாங்குலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன பிரிக்ஸ் வந்து அடுக்கிற மாதிரி வந்து இதில் ஃபீல் இருக்கும். ஏன்னா இதோட டிசைன்ன்றது வந்து இந்த டைல்ஸோட ஜாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்வ்டாக வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஆக்சுவலாக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து க்ளாஸி ஃபினிஷிங் தான். நீங்கள் அந்த சைட்லேருந்து ப்ரைட்டாக தெரியுது இல்லையா, க்ளாஸி ஃபினிஷிங் தான். பட் என்னென்னா கொஞ்சம் உள்ளே வந்து போயிடுச்சுன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் க்ளாஸின்றதுனால உங்களுக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பிளெயின் க்ளாஸி டைல்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து போட்டுக்கலாம். பட் என்னென்னா அதோட பர்பஸேன்றது வந்து வேறு யூட்டிலிட்டிக்காக வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணதுனால தான் அந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டுட்டு இந்த சைடு வர்றதெல்லாம் வந்து இந்த 1/1 டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கும். அதோட ஒர்க் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்லாம் வந்து எங்கெங்கே நம்மளுக்கு வருதோ அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதில்
ஆக்சுவலாக இதில் விட்டுருக்கோம், இன்னும் பெருசாக தான் இதில் ஹோல்ஸ் வந்து பண்ணணும். ஸ்ட்ரிப் லைட்டுக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து டிசைன் ஒர்க்குன்றது வந்து வரும். அதோட ஓவரால் லுக்குன்றது வந்து இப்படி இருக்கும். ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து டோர் வந்து நான் நிற்கிற ஸ்பேஸ் தான். டோர் ஓப்பன் பண்ண உடனே அது ஓவரால் ஃபினிஷிங்ன்றது வந்து உங்களுக்கு இப்படி வரும். இது வந்து இங்கே பார்ட்டிஷன்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக இங்கே நம்ம பண்ணிட்டு போகிறோம். அப்போது யூட்டிலிட்டி கிச்சன்ன்றது வந்து செப்பரேட் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து புரியாமல் இருக்கலாம், யூட்டிலிட்டி அதுவும் வந்து தனித்தனியாக தெரியுது அப்படின்ட்டு. பட் என்னென்னா அங்கே வந்து நம்ம பார்ட்டிஷன் வந்து போடுறதுனால யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ன்றது வந்து தனியாக டிவைட் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த எல் ஷேப் மட்டும்தான் தெரியும். மேலே வந்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு ஏற்கனவே வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது பற்றியே வந்து நான் நிறைய வந்து பேசுகிறதுனால எனக்கே வந்து போர் அடிக்குது. இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பேக்ரவுண்ட்லேயும் வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. பேக்ரவுண்ட்லேயும் வந்து நம்ம டைல்ஸ் வந்து போட்டிருக்கோம். பேக்ரவுண்டில் மட்டும் டைல்ஸ் போட்டால் மட்டும் வராது அப்படின்னா கிடையாது, பேக்ரவுண்டில் போட்டாலும் வரும். மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து நல்லா பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது வந்து உங்களுக்கு வராது, அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சிங்க்கு இங்கே ஒன்று வரும். ஆக்சுவலாக இந்த வெஜில்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி பண்ணுற மாதிரி இந்த ஸ்மால் சிங்க் வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இதே வர்றதுனால உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே மாதிரி தான் அந்த பிரிக் ஃபீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைலன்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து இந்த வால் டைல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கூட இருக்கும். பட் என்னென்னா கிச்சன் சைஸ் பேஸ் பண்ணி இந்த பிரிக்கோட சைஸ் வந்து நம்ம எவ்வளோ பெருசு போடணும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஃபுல் ஒயிட் கிடையாது, லைட்டாக ஆஃப் ஒயிட்டில் வந்து இருக்கும். ஆஃப் ஒயிட்ன்றது வந்து ஐவேரியான்றது வந்து மேலே டாப்பில் இருக்கிறது, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் கிடையாது, ஆஃப் ஒயிட்டில் லைட்டாக இருக்கும். இதுக்கும் ஸ்லாபுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த யூட்டிலிட்டிக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரில் இருக்கும். ஸ்லாபில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்டோன் கலர், வால் டைல்ஸ் வந்து கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது நல்ல கான்செப்ட் தான், நம்ம பின்னாடி அந்த வந்து டைல்ஸ் வந்து போடுறது. பட் என்ன பட்ஜெட் வைஸ் வந்து அதிகமாக போனாலும் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா ஒன் டைம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி பண்ண தேவை கிடையாது. நீங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 1 இயருக்கு ஒரு வாட்டி வந்து பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது வந்து வராமல் இருக்கும். நிறைய பேர் வந்து மெயின்டெனன்ஸே பண்ணுறது கிடையாது, இதுதான் உண்மை. ஆக்சுவலாக இதோட பேக்ரவுண்டில் கூட நம்ம அதே டைல்ஸ் தான் வந்து போட்டு அப்படியே கண்டினியூ வந்து பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரிட்ஜோட பேக் சைடு எல்லாமே கம்ப்ளீட்டாக வுட்டு வந்து எங்கெங்கே வருதோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அந்த 7 ஃபீட் வந்து கம்ப்ளீட்டாக டைல்ஸ் வந்து போட்டுட்டு தான் வந்து அதுக்கப்புறமா இந்த வுட் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் டைல்ஸ் இருக்கும். டைல்ஸ் வந்து என்ன லெவலில் இருக்கோ பாக்ஸ் அதே லெவலுக்கு தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம போட போகிறோம். இன்னும் பெண்டிங் ஒர்க்கெலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒன்றா முடிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். இன்னும் ஸ்லாப் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் வந்து போயிட்டுருக்கு ஒன்றா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.